வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லை, நீண்ட நாட்களாக தள்ளி போகும் சுபகாரியங்கள், மன அமைதியின்மை என தவிப்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் ஒரு மருந்தாகும். அசுரர்கள் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளாக முருகப்பெருமான் அவதரித்த தினமே வைகாசி விசாகம். இந்த நன்னாளில் முருகனை மனதார வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என்பது ஐதீகம். வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை நாம் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு வாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 2026ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று வைகாசி விசாகம் தொடங்கப்படுது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மிகவும் விசேஷமானதாகும். விசாகம் என்பது ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுது. முருகப்பெருமான் 6 முகங்களுடன் அவதரித்ததால் இந்த நாட்களில் அவரை வழிபடுவது 6 மடங்கு பலன்கள் நமக்கு தரும். சூரபத்மனை அழிப்பதற்காக உருவான இந்த தெய்வீக அவதாரம் நம்முள் இருக்கக்கூடிய தீய குணங்களை அழித்து நல்வழி காட்டும் சக்தியாக இருக்கு. வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான முறையாக வழிபடுவது எப்படி? அது மட்டும் இல்லாமல் எளிய முறைகளில் பின்பற்றுவதன் மூலம் முருகனின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதிகாலையில் நாம் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீறு அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமான் படத்திற்கு வாசனை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். 6 முகங்களுக்கு உரிய மந்திரங்களை நம்ம சொல்ல வேண்டும். 6 முகங்களுக்கு உரிய 6 தீபங்களையும் ஏற்றி வைப்பது சிறப்பு வாய்ந்தது. நிவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தேன், தினை மாவு அல்லது பால் பாயாசம் படைக்கும். கந்தசஷ்டி கவசம் படிப்பது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் திருப்புகழ் பாராயணம் செய்வதும் தீபதூப ஆராதனைகளுடன் பூஜையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். வழிபாட்டின் பொழுது நாம் மந்திரங்களை உச்சரிப்பது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ஓம் சரவண பவாய நம எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது மனதிற்கு அமைதியும் தெளிவையும் தரும். ஓம் சுப்பிரமணியாய நமக எனும் மந்திரத்தை 21 முறை கூறி வழிபட்டால் சண்முக கவசம் மற்றும் சுப்பிரமணியருடைய புஜகம் போன்ற துதிகளை பாடுவது எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் நம்ம வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். அது மட்டும் இல்லாமல் நாம் வைகாசி விசாகம் நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து இது போல் செய்து வருவது ரொம்பவும் நல்லது. இதனால் செவ்வாய் தோஷத்தில் இருந்து ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் விரைவில் சுபகாரியம் நடக்கும். தீராத கடன் சுமையில இருந்து விடுபடவும் செல்வ வளம் பெருகவும் முருகனின் அருள் கிடைக்கவும் செய்யும். எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கி செய்யும் காரியங்களில் காரிய வெற்றி உண்டாகலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மன அழுத்தம் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். நம்பிக்கை மற்றும் தூய்மையான பக்தியுடன் வைகாசி விசாகத்தன்று முருகனை வழிபடுவர்களுக்கு எவ்வித குறையும் இருக்காது. இந்த வைகாசி விசாக நாட்களில் நாம் முருகப்பெருமானின் திருவடிகளை சரணடைந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவோம். முருகனின் அருள் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைக்க இதுபோல் நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது சிறப்புக்குரியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வைகாசி விசாகம் தமிழ் சூரிய மாதமான வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளில் இது மே அல்லது ஜூன் மாதங்களில் வரும். வைகாசி நட்சத்திரம் பௌர்ணமி சக்தி இணையும் காலம் வைகாசி விசாகத்தின் ஆன்மீக முக்கியத்துவமாக இருக்குது. இதனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். முருகனுக்கு பால் பாயசம் செய்து வழிபடுவது நிறைய நன்மைகளை தரக்கூடியதாகும். பால் அபிஷேகம் செய்வது மன அமைதி, தூய்மை, அருள். வேல் வழிபாடு பாதுகாப்பு, தைரியம், வெற்றி. மந்திர ஜபம் மன தெளிவு, ஆன்மீக கவனம். விரதம் இருப்பது உடல் மனம் குழப்பம். அது மட்டும் இல்லாமல் மனம் ஒழுக்கமணி. அன்னதானம் செய்வதன் மூலம் புண்ணியம், கருணை சக்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முருகன் வழிபாட்டில் சிகப்பு, மஞ்சள், குங்குமம் நிறம், ஆரஞ்சு போன்ற நிறங்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுது. குறிப்பாக சிவப்பு நிறம் முருகனின் வீர சக்தி, இளமை, வெற்றி, தீயதை அழிக்கக்கூடிய சக்தி ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தமிழ் மரபு குறிப்புகளில் முருகனின் சிவப்பு படிவு, வேல், வீர சக்தி ஆகியவை வலியுறுத்தப்படுது. வைகாசி விசாக வழிபாட்டில் சிகப்பு அல்லது மஞ்சள் மரங்கள், குங்குமம், சந்தனம், பால், பழங்கள் போன்றவற்றை நம்ம சமர்ப்பிக்கலாம். முதல்ல வீட்டை சுத்தம் செய்து முருகனின் படம் அல்லது சிலையை சுத்தம் செய்து பூஜை அறையில் வைத்து விளக்கு ஏற்றலாம்.
சிகப்பு அல்லது மஞ்சள் மலர்களை சமர்ப்பிக்கலாம். பால், பழம், தேன், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை நம்ம நிவேத்தியமாக வைப்பது நல்லது. ஓம் சரவணபவம், ஓம் முருகா, வேல்வேல் முருகா போன்ற மந்திரங்களை பக்தியுடன் சொல்வது நல்லது. கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் நல்லது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ஒரு புனித நாள். இந்த நாட்களில் முருகப்பெருமான் பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுது. முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாளான வைகாசி மாதம் முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்காக நாளாக கருதப்படுது. இந்த வைகாசி விசாக நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். திருமணம், குழந்தை வரம், வெற்றி ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் அன்று விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட்டால் வாழ்க்கையில் மாற்றம் வரும். வேலை, தொழில் ஆகியவை சிறக்கும். வெற்றிகள் கிடைக்கும் என சொல்லப்படுது. வைகாசி விசாகம் அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் முழு விரதமிருந்து பால் குடம் ஏந்தி பாத யாத்திரையாக வந்து வழிபடுறாங்க. அனைத்து முருக கோவில்களிலுமே பக்தர்கள் கூடி சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடத்துவாங்க. வைகாசி விசாகம் அன்று விரதம் இருக்க நினைக்கக்கூடியவர்கள் அனைவராலுமே இந்த விரதம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரிந்து நம்ம செய்வது ரொம்பவும் நல்லது. வைகாசி விசாகம் அன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் காலையில் 6 மணிக்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரலாம். முருகன் கோவிலில் 6 விளக்குகள் ஏற்றி வைத்து மனதார வேண்டிக் கொள்ளலாம். வைகாசி விசாகத்திற்கு முன் எத்தனை நாட்கள் முடிகிறதோ அத்தனை நாட்கள் நாம் வேண்டுதல் செய்யலாம். மற்ற நாட்களில் செய்ய முடியாவிட்டாலுமே வைகாசி விசாகம் அன்று ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த வழிபாட்டை செய்வது நல்லது. மே 30ஆம் தேதி விசாக நட்சத்திரம், 31ஆம் தேதி பௌர்ணமி நட்சத்திரம் இருக்குது. இதனால் 2 நாட்களுமே வைகாசி விசாகம் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியதாகும். இதனால் வைகாசி விசாகத்திற்கு முன்பு முருகப்பெருமானை வேண்டி இந்த வழிபாட்டை நம்ம செய்வது. தினமும் காலை மாலை 2 வேளைகளிலுமே வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்திற்கு முன்பாக விளக்கு ஏற்றி வைத்து ஓம் சரவணபவம் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வருவது சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. வைகாசி விசாகம் அன்று வீட்டை சுத்தம் செய்து முருகனுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்து எளிமையான முறையில் வீட்டு பூஜை அறையில் நாம் பூஜை செய்வது நல்லது. அத்துடன் சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இத்துடன் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்றவற்றை காலையும் மாலையும் நாம் பாடல் செய்வது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிகாலை நேரத்தில் ஓம் சரவணபவம் எனும் 6 எழுத்து மந்திரத்தை நாம் மனதார உச்சரிக்க வேண்டும். இதனால் திருமண தடை நீங்குதல், புத்திர பாக்கியம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வாக்கும் பெருகும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த வைகாசி விசாகம் இன்று சனிக்கிழமை அன்று தூங்குவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. முருகனை வேண்டி 48, 21, 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. அன்றைய தினம் முருகனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகனின் அருளால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கட்டாயம் இந்த வைகாசி விசாக நாட்களில் நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை அடையக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்குரிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா இந்த வைகாசி விசாகம். இந்த நாட்களில் நம்ம விரதம் இருப்பது நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டிலே இன்றும் இருந்து நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய வகையில் தான் இந்த வைகாசி விசாகம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை சாத்தி அலங்கரிக்க வேண்டியதும் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மனதார உச்சரிக்கிறதும் ரொம்பவும் நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இதுபோல் முருகப்பெருமானை நினைத்து மனதார வேண்டி வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகப்பெருமானின் அருளால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையும் அடையும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.